வெல்கம் வியூவர்ஸ். இது ஹீட்டில் பெறக்கூடிய பார்ட் 3 வீடியோ. இதுக்கு முந்தைய பார்ட்ஸை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா முதல்ல அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பாருங்க. அப்பதான் இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத உங்களால முழுசா புரிஞ்சுக்க முடியும். போன பார்ட்ல வீடியோவுடைய கடைசி வரைக்கும் கூட கணிக்கவே முடியாத பல சிக்கல்களோட இந்த கேஸ் முடிஞ்சிருந்துச்சு. ஆனா போன வீடியோவோட எண்டிங்ல கரெக்டா முடிய போற நேரத்துல இந்த கேஸ்ல ஒரு தியரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதோடைய சின்ன பொறி தட்டுன உடனே அந்த வீடியோவை முடிச்சிருப்போம். அப்படி அந்த இடத்துல நான் உங்களுக்கு கொடுத்த ஒரு சின்ன க்ளூவை வச்சு அந்த தியரி படி கில்லர் யாரா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க நிறைய பேர் கணிச்சிருந்தீங்க. ஆனா தெரியாத மத்த எஸ்டிஐக்கு இந்த இடத்துல சில விஷயங்களை ஞாபகப்படுத்த வேண்டி இருக்கு. அப்பதான் இந்த தியரியை நம்மளால ரொம்ப நல்லாவே கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது என்ன அப்படின்னா, ஹீத்தலுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல ஹீத்தலுடைய பெண்ணுறுப்புல இருக்கிற ஹைமன் அப்படின்னு சொல்லப்படுற கன்னித்திரை ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா தான் டியர் ஆகியிருக்கு. ஆல்சோ அந்த பகுதியில எந்த ஒரு சிராய்ப்போ காயங்களோ காணப்படல. பொதுவாவே ஒரு பெண் ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மார்பகங்கள்ல அவங்களுடைய பிரைவேட் பார்ட்ஸ்ல நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனா இங்க ஹீத்தலுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு காயமும் நான் மேல சொன்ன குறிப்பிட்ட பாகங்கள்ல இல்ல. சோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும் பொழுது ஹீத்தல் ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு ரேப் பண்ணப்படல. ஹீத்தலுடைய சம்மதத்தோட தான் எல்லாமே நடந்திருக்கு. அப்படிங்கிறப்ப அது எப்படி தனஞ்சாயா இருக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே வந்திருக்கும். அப்போ ஹீத்தல் வேற யார் கூடயோ செக்ஸ் வச்சிருக்கா அப்படின்னா அவன் தான் கில்லரா அப்படின்னு கேட்டா எஸ், ஹீத்தல் கன்சென்சுவல் செக்ஸ் வச்சுக்கிட்டது உண்மைதான். ஆனா கில்லர் அந்த நபர் கிடையாது. நான் போன பார்ட்லயே சொன்ன இந்த கேஸ்க்குள்ள புதுசா நுழைஞ்ச அந்த 2 நபர்கள் கண்டுபிடிச்ச விஷயங்கள் படி ஹீத்தல இவ்வளோ கொடூரமா ஈவு இரக்கமே இல்லாம கொலை பண்ண அந்த கில்லர் தனஞ்சாயோ இல்ல வேற யாரோ எல்லாம் கிடையாது. அந்த கில்லர் ஹீத்தலுடைய சொந்த அம்மாவான யஸ்மோதி பரேக் தான். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு. அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த தியரி படி நான் போன பார்ட்லயே சொல்லியிருப்பேன். அந்த அபார்ட்மெண்ட்டுடைய லிஃப்ட்மேன் சொன்ன மாதிரி ஹீத்தல் 2 மணிக்கு மேலதான் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கணும் அப்படின்னு. அதன்படி ஹீத்தல் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு லேட்டா வந்ததற்கான காரணம் மேபி ஹீத்தல் அவங்களுடைய ஆண் நண்பர் கூட நெருக்கமா இருந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னும், அப்படி வரும் பொழுதே அவங்களுடைய பெண்ணுறுப்புல இருக்கிற பிளட் ஸ்டெயின்ஸை கிளீன் பண்ணிட்டு வந்திருக்க நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. சோ இப்ப வீட்டுக்கு லேட்டா வந்த ஹீத்தலை பார்த்த அவங்களுடைய அம்மா ஹீத்தல் ட்ரெஸ் மாத்தும் பொழுது அவங்களுடைய உள்ளாடையில் இருந்த பிளட் ஸ்டெயின்ஸை பார்த்தோ அல்லது எப்படியோ ஹீத்தல் யார் கூடயோ உறவு வச்சுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல பயங்கரமா கோபமான ஹீத்தலுடைய அம்மா ஒரு வேகத்துல ஹீத்தல அடிக்க ஆரம்பிச்சு பலமா தாக்க ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னும், அப்போ ஒரு கட்டத்துல கோபத்துல கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னும், இது ஒரு ப்ரீ பிளான்ட் மர்டரா இல்லாம முழுக்க முழுக்க ஒரு உணர்ச்சி வேகத்துல நடந்த நிகழ்வா இருக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஒரு கட்டத்துல தன்னுடைய பொண்ணு இறந்ததை உணர்ந்த ஹீத்தலுடைய அம்மா அந்த கொலைய மறைக்க பிளான் பண்ணிருக்கணும். அந்த பிளான் படி தான் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள யாரோ ஒரு நபர் வீட்டுல தனியா இருந்த தன்னுடைய பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்ட மாதிரி ஸ்டேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னு இந்த தியரி சொல்லுச்சு. சோ இந்த
இந்த தியரியில சொல்லி இருக்கிறது உண்மையா இருக்க முடியுமா அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தனஞ்சாய் தான் இந்த கொலையை பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருக்கு இருந்த டைம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. ஆனா ஹீத்தலுடைய அம்மாவுக்கோ அந்த மாதிரி எந்த ஒரு டைம் பேரியருமே இல்லாம தான் இருந்திருக்கு. இந்த தியரி படி ஹீத்தலுடைய அம்மாவுடைய பிஹேவியரும் கொலை நடந்த அந்த நாள் அந்த நேரத்துல கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா தான் பிஹேவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பின்னாடி தான் தெரிய வந்திருக்கு. கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த ஹீத்தலுடைய அம்மா கதவை ரொம்ப நேரம்லாம் தட்டல, சும்மா பேச்சுக்கு ஒரு 2-3 டைம் கதவை தட்டிட்டு உடனே சத்தம் போட்டு அங்க பக்கத்துல இருந்த எல்லாத்தையுமே அலர்ட் பண்ணிருக்காங்க. அப்பதான் செக்யூரிட்டி கார்டு மற்றும் லிஃப்ட்மேன் வந்து கதவை திறக்க முடியாம உடைச்சு உள்ள போயிருப்பாங்க. ஆனா இங்க தான் இந்த கேஸுடைய ரொம்பவே முக்கியமான ஒரு கேள்வி வரும். அதுதான் ஹீத்தல் வீட்டுக்குள்ள இறந்து கிடக்கும்போது அந்த வீட்டுடைய கதவு எப்படி உள்பக்கமா லாக் போடப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதுக்கான பதில நம்மளுடைய எஸ்டிஐ பல பேரு இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப நல்லாவே யோசிச்சிருந்தீங்க. எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் இப்படி சொல்லியிருந்தீங்க, ப்ரோ ஹீத்தலை கொலை பண்ண அந்த கில்லர் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்கணும். அவங்க அம்மா வீட்டுடைய கதவை உடைச்சு ஹீத்தலை பார்த்து அழுதுட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தோட கூட்டமா கில்லரும் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நல்லாவே திங்க் பண்ணிருக்கீங்க. பட் இங்க இந்த தியரி படி ஹீத்தலுடைய அம்மா தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த வீட்டுடைய கதவு எப்படி உள்பக்கமா லாக் போடப்பட்டிருக்கும் அப்படின்னா இங்கதான் அந்த கதவுடைய மெக்கானிசத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய நிறைய வீடுகள்ல பெட்ரூம் கதவுகள்ல யூஸ் பண்ற அந்த டோர் நாப பாத்திருக்கீங்களா? அந்த டோருடைய நாப இப்படி திருகி உள்ள போற மாதிரி இருக்கும். சோ அந்த டைப் ஆஃப் லாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ரூமுக்கு உள்பக்கமா இருக்கிற அந்த டோர் நாபுடைய சென்டர்ல சின்னதா பிரஸ் பண்ற மாதிரியான ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ரூமுக்குள்ள இருந்து அந்த கதவை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெளியிருந்து அந்த கதவை யாராலையுமே திறக்க முடியாது. ஒன்னு அந்த ரூமுக்குள்ள இருக்கிற நீங்க போய் அந்த கதவை திறக்கணும், அல்லது வெளியே இருக்கிறவங்க சாவி போட்டு அந்த கதவை ஓபன் பண்ணி உள்ள வரணும். இப்படிதான் அந்த டோர் நாபுடைய மெக்கானிசம் ஒர்க் ஆகும். சரி ஓகே ப்ரோ, அப்படியே பார்த்தாலும் அதான் வீட்டுக்குள்ள ஏற்கனவே ஹீத்தல் இறந்து போய் கிடக்குறாங்களே, அப்புறம் யாரு வீட்டுக்குள்ள இருந்து அந்த பட்டனை பிரஸ் பண்ணி அந்த டோரை லாக் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டா இங்கதான் ஹீத்தலுடைய அம்மா ரொம்பவே புத்திசாலித்தனமா செயல்பட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஹீத்தல் இறந்ததுக்கு அப்புறமா அது ஸ்டேஜ் பண்றதுக்காக வெளியே கோவிலுக்கு கிளம்பி போயிட்டு வர்ற மாதிரி போகும்போது அந்த லாக்குடைய சாவியை எடுத்துட்டு போகாம அந்த டோர் கிட்ட வந்து வீட்டுக்கு உள்ளிருந்தே அந்த நாபுடைய சென்டர்ல இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறமா வெளியே வந்து அந்த கதவை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அப்படி க்ளோஸ் பண்ண அடுத்த செகண்டே அந்த பட்டன் பிரஸ் ஆயிருக்கிறதால அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிரும். இப்ப உள்ளிருந்து யாரு வேணாலுமே கதவை திறக்கலாம், ஆனா வெளியிருந்து அந்த கதவை திறக்கணும் அப்படின்னா சாவி இருந்தாதான் திறக்க முடியும். சோ ஹீத்தலுடைய அம்மா வேணும் அப்படின்னே சாவியை எடுத்துட்டு போகலன்னு சொல்லப்படுது. அவங்க பிளான் பண்ண மாதிரியே கோவிலுக்கு போயிட்டு வந்து பார்க்கும்போது தனியா வீட்டுல இருந்த பொண்ணை யாரோ ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கறத ஸ்டேஜ் பண்ண ரொம்பவே பக்காவா ரெடி பண்ணிட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த தியரியை பொறுத்த வரைக்குமே எல்லாமே பாசிபிளா தான் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரியே ஹீத்தலுடைய உடம்புல இருந்த அந்த 22 காயங்களுமே அவங்களுடைய கை கால் தலை அப்படின்னு அவங்களுடைய அப்பர் பாடியில தான் இருந்திருக்கு. சோ இந்த காயங்கள் எல்லாமே கோவத்துல ஒருத்தங்க பர்சனல் அட்டாக் பண்ணா எப்படி அடிப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அதே போல ஹீத்தல் இறந்து வெறும் ஒரு வாரத்திலேயே அந்த குடும்பம் கல்கத்தால இருந்து மும்பைல போய் செட்டில் ஆயிருக்காங்க. ஈவன் அந்த குடும்பத்துக்கு நல்லா ப்ராஃபிட் தரக்கூடிய நல்ல பிசினஸ், பையனுடைய காலேஜ் அப்படின்னு எல்லா விதத்திலும் அந்த குடும்பம் இங்க கல்கத்தால செட்டில் ஆயிருந்தாலுமே இந்த சம்பவத்துக்கு அப்புறமா உடனடியா அவங்க கல்கத்தால இருந்து மும்பை போயிருக்காங்க. ஆல்சோ இந்த கேஸ் விஷயமா நிறைய முறை ஹீத்தலுடைய அம்மா கோர்ட்டுக்கு ஆஜராகவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சரி ஓகே ப்ரோ, தனஞ்சாய்க்கு எதிராக காட்டப்பட்ட ஆதாரங்கள் எல்லாமே போய் எல்லாமே ஃபேக் அப்படின்னா அப்ப எதுக்காக தனஞ்சாய் 3rd ஃப்ளோருக்கு போனாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். பிகாஸ் தனஞ்சாய் தன்னுடைய தம்பியுடைய கல்யாணத்துக்காக அன்னைக்கு தன்னுடைய சொந்த ஊருக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை. அன்னைக்கு ஈவினிங் ஒரு 6:30 மணிக்கு தன்னுடைய மனைவியோட கல்கத்தால இருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு கிளம்பியாகணும். சோ தனக்கு லீவ் வேணும் அப்படின்னும் அதை தன்னுடைய ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவரு கூட வேலை பார்க்குற இன்னொரு செக்யூரிட்டி கார்டு கிட்ட நான் 3rd ஃப்ளோர்ல இருக்கிற நம்பர் 3 அபார்ட்மெண்ட்டுக்கு போய் சாருக்கு கால் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அந்த நபர்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காரு. தனஞ்சாய் சொன்ன அந்த நம்பர் 3 அபார்ட்மெண்ட் வேற யாரோடதும் இல்ல. அப்போ வீட்டுக்குள்ள இறந்த நிலைமையில கிடந்த ஹீத்தலுடைய அபார்ட்மெண்ட் தான். சோ இதிலிருந்தே தனஞ்சாய் தான் கொலை பண்ணிருப்பாரா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, எந்த ஒரு கொலைகாரனுமே தான் கொலை செய்ய போற வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன் அப்படின்னு யாருக்கிட்டையுமே சொல்லிட்டு போற அளவுக்கு முட்டாள் கிடையாது.
சோ அப்படிதான் அந்த நாளும் தனஞ்சாய் அந்த நம்பர் 3 அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காரு. அப்படி போன அவரு அந்த வீட்டுடைய காலிங் பெல் அடிச்சுட்டு அங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்திருக்காரு. ஆனா உள்ள இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல அப்படிங்கறதால அகைன் மறுபடியுமே கீழே வந்துட்டு டைம் ஆச்சு அப்படிங்கறதால உடனே ஊருக்கு போறதுக்காக கிளம்பி போயிருக்காரு. தன்னுடைய பொண்ணை யாரோ ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஸ்டேஜ் பண்ணிட்டு போயிருந்த ஹீத்தலுடைய அம்மா இப்ப கோயில்ல இருந்து திரும்ப வந்து லிப்ட்ல மேல போறாங்க. அப்படி போகும்பொழுதுதான் அந்த லிப்ட் மேன் தனஞ்சாய் எதுக்கும் உங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இது யாருடா கிடைப்பா அப்படின்னு பார்த்துட்டு இருந்த ஹீத்தலுடைய அம்மாக்கு ஒரு நல்ல சான்ஸ் அமைஞ்சிருக்கு. சோ தன்னுடைய பொண்ணு அந்த கதவை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள போய் பார்த்த உடனே தனஞ்சாய் தனஞ்சாய் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே ப்ரோ, இப்ப ஹீத்தல யாரு கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு இந்த கேஸ்ல இவ்ளோ கன்ஃபியூஷன் இருக்கும்போது தனஞ்சாய் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு நிறைய சாலிடான காரணங்கள் அவருடைய பக்கம் இருக்கும்போது எப்படி அவருதான் குற்றவாளி அப்படின்னு லோக்கல் மற்றும் ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டா சிம்பிளா ஒரே வரியில அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா காரணம் பணம் தான் அப்படின்னு பல பேரால சொல்லப்பட்டுச்சு. ஹீத்தலுடைய தரப்பு ஆதாரங்கள் எல்லாமே ஃபேக்கா இருந்தாலுமே அவங்களுடைய வாதம் எல்லாமே ரொம்பவே கிளியர் கட்டா தனஞ்சாய் தான் கில்லரா இருக்கணும் அப்படின்னு அவங்களுடைய தரப்பு வாதத்தை முன் வச்சாங்க. ஆனா இதுக்கு எதிர் தரப்புல இருக்கிற தனஞ்சாயுடைய லாயரோ அதுக்கான போதுமான அளவு எதிர் வாதத்தை கோர்ட்ல எடுத்து வைக்கல. ஆல்சோ தனஞ்சாய்க்கு எதிராக காட்டப்பட்ட ஆதாரங்கள், அவருக்கு எதிராக சாட்சி சொன்ன ஐ விட்னஸ், இது எதையுமே தனஞ்சாய் தரப்புல இருந்த லாயர் முறையா கிராஸ் செக் கூட பண்ணல அப்படின்னு சொல்லப்படுது. தனஞ்சாயுடைய அப்பா தன்னுடைய பையனை எப்படியாவது நிரபராதியா ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு ஏழை விவசாயியா அவர்கிட்ட இருந்த நிறைய லேண்ட்ஸை வித்து தான் இந்த கேஸை நடத்தியிருக்காரு. அப்படி இருந்துமே தனஞ்சாயுடைய கேஸ்ல ஆஜராக குவாலிட்டியான லீகல் அசிஸ்டன்ஸ் மற்றும் லாயர்ஸ் அவங்களுக்கு வழங்கப்படல. இதனாலேயே ஃபீஸ் கம்மி அப்படிங்கிற காரணத்தினாலேயே தனஞ்சாய்க்கு ஆதரவா ஆஜரான லாயர்ஸ் ரொம்பவே மெத்தனமா கேஸை நடத்தி கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. சரி ஓகே, என்னதான் இந்த கேஸ்ல ஆதாரங்கள் ஃபேக்கா கிரியேட் பண்ணப்பட்டாலும் கோர்ட்ல இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட முக்கியமான நபர்கள், முக்கியமான ஐ விட்னஸ் எல்லாம் விசாரிக்கப்பட்டிருப்பாங்களே, அவங்க யாருமே தனஞ்சாய் தரப்புல இருந்த நியாயத்தை வாக்கு மூலமா சொல்லலையா அப்படின்னு கேட்டா எஸ், அப்படி சாட்சி சொன்ன எல்லாருமே தனஞ்சாய்க்கு எதிராக தான் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. எதுக்காக அவங்க எல்லாருமே இப்படி பொய்யா சாட்சி சொன்னாங்க அப்படிங்கிற விடையை தேடும் போது தனஞ்சாய் ஜெயில இருக்கும் பொழுது அவரே ஒரு இன்டர்வியூல பதில் கொடுத்திருக்காரு. அப்படி அந்த இன்டர்வியூல அவர்கிட்ட முக்கியமான ஐ விட்னஸா இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்டு மற்றும் லிஃப்ட்மேன் மற்றும் மத்த சில சாட்சிகள் எல்லாருமே உங்களுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்திருக்காங்களே, இது எதனால அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அதுக்கு தனஞ்சாயோ நீங்க சொல்ற மாதிரி அவங்க யாருமே எனக்கு எதிரியெல்லாம் கிடையாது, ஒண்ணு அவங்க வேலை போயிருந்திருக்கணும் அல்லது போலீஸோடைய மிரட்டலுக்கு பயந்து பொய்யான வாக்குமூலங்களை கொடுத்துட்டு நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு விலகி இருந்திருக்கணும், இதுதான் நடந்திருக்கணும் அப்படின்னு தனஞ்சாய் சொல்லியிருக்காரு. সেই বাড়ির লোকজন, পারেখ পরিবার, আপনার কোম্পানির লোকজন, বিশেষ করে পুলিশ, কেন এরা শুধু আপনাকেই এরকম ভাবে আপনার বিরুদ্ধে এরা দাঁড়িয়ে পড়লো? আপনার কি মনে হয়? আমি নাই তো, আমি তো সম্পূর্ণ নির্দোষ আছি। তো কোর্টে তো আমি বলেছি এবং উকিলকে ডেকে বলেছি, সকলে বলেছি, কিন্তু আমার উপরে চক্রান্ত হচ্ছে। இதை தொடர்ந்து கேஸ் சுப்ரீம் கோர்ட் வரைக்குமே போகுது. அந்த டைம்ல பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரி வன்முறை சம்பவங்கள் ரொம்பவே அதிகமா நடந்துட்டு இருந்ததால சுப்ரீம் கோர்ட் இப்படி 18 வயசு ஸ்கூல் பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ண இந்த தனஞ்சாயுடைய கேஸ இனிமேல் இந்த மாதிரி கொலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு நபருக்கும் பயத்தையும் கண்டிப்பையும் கொடுக்கறதுக்காக இந்த கேஸ இந்தியாவுடைய ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் அப்படின்னு தனஞ்சாய் தான் குற்றவாளி அப்படிங்கிற தீர்ப்பு கொடுத்துச்சு. அதுக்கு தண்டனையா தனஞ்சாய்க்கு வழங்கப்பட்டது இந்தியாவுடைய கேபிட்டல் பனிஷ்மெண்டான மரண தண்டனை. இதை தொடர்ந்து டெத் பெனல்டி வழங்கப்பட்ட தனஞ்சாயோ தான் ஒரு இன்னசென்ட் அப்படின்னு இந்த தண்டனையை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு மறுபடியும் ஒரு பெட்டிஷன் போடுறாரு. ஆனா அப்படி விண்ணப்பிக்கப்பட்ட எல்லா பெட்டிஷன்ஸுமே நிராகரிக்கப்படுது. தன்னுடைய நம்பிக்கை முழுவதுமே இழந்த தனஞ்சாய் 14 வருடங்கள் கிட்டத்தட்ட ஒரு நடைபெண மாதிரி ஜெயிலுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அப்படிதான் 14 வருடங்கள் கழிச்சு 2004 ஆகஸ்ட் 14ஆம் தேதி தனஞ்சாயுடைய கைகள் கட்டப்பட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போய் அங்கிருந்த ஒரு மேடையில ஏத்தினதுக்கு அப்புறமா அவருடைய முகம் ஒரு கருப்பு துணியால கவர் பண்ணப்பட்டு அவருடைய கழுத்துல ஒரு கயிறு மாட்டப்படுது. அப்ப தனஞ்சாய் அவருடைய கழுத்துல கயிறு போட்ட அந்த அதிகாரி கிட்ட கடைசியா ஒரு சில வார்த்தைகள் பேசுறாரு. அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் இந்த மாதிரியான ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் ஏழை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். நீங்க ஒரு நிரபராதியை தண்டிக்கிறீங்க, செய்யாத தப்புக்கு பறிபோற கடைசி உயிர் என்னோடதா இருக்கட்டும், இப்போ நீங்க உங்க வேலையை செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு ஒரு நிதானமான அதே நேரத்துல
நேரத்துல உருக்கமான குரல்ல சொல்றாரு தனஞ்சாய். சில நொடிகள் கழிச்சு அந்த லிவர் இழுக்கப்படுது. தனஞ்சாய் துடி துடிச்சு இறந்து போறாரு. ஆகஸ்ட் 14, 2004 அன்றைய தினம் தனஞ்சாய்க்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுது. நீங்க இந்த டேட்டை நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். தனஞ்சாய் பிறந்தது 1965 ஆகஸ்ட் 14. இப்ப தனஞ்சாய தூக்குல போட்டதும் 2004 அதே ஆகஸ்ட் 14 தான். தனஞ்சாய் பிறந்து அவருடைய 39வது பிறந்த நாள்ல தான் இவ்வளவு வேதனையான முறையில சாகடிக்கப்பட்டிருக்காரு. தனஞ்சாய் அரெஸ்ட் பண்ணப்பட்டப்ப அவருடைய வயது 25 தான். அப்பதான் அவருக்கு புதுசா கல்யாணமே ஆயிருந்துச்சு. திருமணம் வெறும் 8 மாதத்துல கைது செய்யப்பட்டிருந்தாரு. தனஞ்சாய் தூக்குல போடப்பட்டதுக்கு அப்புறமா இந்த தீர்ப்பை நிறைய பேர்த்தால ஏத்துக்க முடியல. நிறைய ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், லீகல் அட்வைசர்ஸ், அட்வொகேட்ஸ் அப்படின்னு இந்த தீர்ப்புக்கு எதிராக அவங்களுடைய குரல்களை எழுப்ப ஆரம்பிச்சாங்க. வழக்கு என்ன அப்படிங்கறத 2 பக்கத்திலயுமே விசாரிக்காம வெறும் ஒரு பக்க நியாயத்தை மட்டும் வச்சு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய ஆர்ப்பாட்டங்கள் கிளம்ப ஆரம்பிக்குது. அப்படிதான் அதை நிரூபிக்கிற விதமா தான் யாரோ ஒரு 2 பேர் இந்த கேஸ்க்குள்ள நிறைய மர்மங்கள் இருக்கு அப்படின்னு உணர்ந்ததுக்கு அப்புறமா இந்த கேஸ்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளி உலகுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்த இல்லையா? அப்படிப்பட்ட உண்மைகளை வெளிக்கொண்டு வந்த அந்த 2 நபர்கள் ISI நிறுவனத்தை சேர்ந்த டிபாசிஸ் செங்குப்தா அண்ட் ப்ரோபல் சௌத்ரி அப்படிங்கிற 2 ப்ரொஃபசர்ஸ் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க 2 பேர் மட்டும் இந்த கேஸுடைய மறுபக்கத்தை வெளியே கொண்டு வராம இருந்திருந்தா இந்த கேஸுடைய அத்தனை உண்மைகளுமே அந்த கோர்ட்டுக்குள்ளேயே அந்த கேஸ் ஃபைல்லையே புதஞ்சு போயிருக்கும். பார்ட் 1 வீடியோவுடைய இன்ட்ரோல இந்த கேஸ்ல 2 பேருக்கு கடைசி வரைக்குமே நியாயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது வேற யாரும் இல்ல, கொலை செய்யப்பட்ட ஹீத்தல் அண்ட் கொலை குற்றம் சாட்டப்பட்ட தனஞ்சாய். அந்த 2 பேருக்கும் தான். அப்படி தனஞ்சாய்க்காக போராடின பல பேர்ல அரிந்தம் சில் அப்படிங்கிற ஒரு நபர் தனஞ்சாய்க்கு நடந்த இந்த அநியாயங்களை எக்ஸ்போஸ் பண்ற விதமாக அண்ட் தனஞ்சாய் எப்படி இந்த சட்டம் அப்படிங்கிற ஒரு சூழல்ல சிக்கி மண்ணோட மண்ணா போனார் அப்படிங்கறத வெளிக்கொண்டு வர விதமா அந்த உண்மை நிகழ்வுகளை அடிப்படையா வச்சு தனஞ்சாய் அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கி வெளிவிட்டிருக்காரு. இந்த படத்தை பார்த்த நிறைய பேருக்கு இது ஒரு ஐ ஓபனிங் மூமெண்டா இருந்துச்சு. 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய சட்டத்தோட தாரக மந்திரமா சொல்லுவாங்கல்ல. இப்ப இதை கேட்ட உடனே உங்களுடைய முகத்துல ஒரு ஏளன சிரிப்பு வந்திருக்கும். அதேதான் இதை படிக்கும் பொழுது எனக்குமே வந்துச்சு. ஒருவேளை தனஞ்சாய் தான் குற்றவாளி அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் தான். ஆனா சப்போஸ் அவர் குற்றம் செய்யல அப்படின்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதனாலதான் நீதிமன்றத்துல இந்த ஒரு விஷயத்தை ரொம்பவே முக்கியமா பார்ப்பாங்க. குற்றம் சாட்டப்பட்டவர் சந்தேகத்திற்கு இடம் இல்லாம குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சின்ன சந்தேகம் இருந்தாலே அந்த சந்தேகத்தை அடிப்படையா வச்சு குற்றம் சாட்டப்பட்டவங்களை ரிலீஸ் பண்ணலாம். அதை தான் நம்ம சட்டமும் சொல்லுது. சில பேர் இத சட்டத்தில் இருக்கிற ஓட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓட்டையை பயன்படுத்தி சில குற்றவாளிகள் தப்பிச்சாலுமே இது பல நிரபராதிகளை காப்பாத்தும் அப்படிங்கறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ டியர் STI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தனஞ்சாய் தான் இந்த கொலையை பண்ணிருப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இந்த கேஸில் இருக்க இன்னுமே நிறைய முரண்பாடுகளுக்கு நான் ஏதாவது பதில் சொல்லாம விட்டிருந்தாலும் அப்படி உங்களுக்கு வர்ற கேள்விகள் என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்றேன். மேலும் இந்த வீடியோல போடுற உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இதே மாதிரியான வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.